இப்போ திருமாவளவன் அப்படின்னா அவர் புத்தருக்கு போன்ற அமைதியானவர், மகாத்மா காந்தியின் கொள்கைகளை அவர் நெஞ்சில் சுமந்தபடியே வாழக்கூடியவர், அம்பேத்கர் போன்று சிந்தித்து வேதங்களை களைவதற்காகவே வாழ்பவர். இப்படிலாம் யாராவது சொன்னான்னா அவனை உடனே கையோடு பிடிச்சிட்டு போய் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது தான் முறையாக இருக்கும். பயங்கரவாதிகள் பகல்காமில் தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு பதிலடியாக இந்திய இராணுவம் ஆப்ரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்ட பயங்கரவாத முகாம்களை அழித்து ஒழிச்சாங்க. ஆனால் இந்த பகல்காம் அப்படிங்கிற தாக்குதலே மோடி தன்னுடைய அரசியலுக்காக நடத்தினார். ஓராண்டில் 100 ஆண்டு சாதனை அப்படின்னா இந்த 4 ஆண்டில் நாண்டுகிட்டு சாக வேண்டிய வேதனைங்கிற லெவலில் தான் இவங்களுடைய ஆட்சியுடைய அலங்கோலம் அள்ளித்தளித்த கோலமாக தான் இவங்களுடைய ஆட்சியுடைய நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இல்லை ரோடு பேட்ச் ஒர்க்கு, இல்லை இந்த கட்டடம் கட்டுற வேலை, இந்த மாதிரி வேலைகளுக்கு வரக்கூடிய கான்ட்ராக்டர்கிட்ட அவங்களுக்கு என்னென்னா, நீ இந்த கமிஷனை அங்கே கட்டிக்காரன்ட்டு கொடுத்துரு, அவன் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவான். ஒரு 1000 வீடுனா 1000 ரூபா, 250 வீடுனா 250 × 1000 கணக்கு பண்ணி வீடு கொடுத்துருக்காங்க. ஜமாத்தில் கொடுத்துருக்காங்க. ஜமாத்திலேருந்து கீழே போயிடுச்சான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. பார்க்குற இஸ்லாமியர்கள், வெள்ளிக்கிழமை வெறியர்கள் யாராவது கமெண்ட்டில் சொல்ல மாட்டாங்களா என்ன? விடுதலை சிறுத்தை, திராவிடர் கழகம், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் போன்ற இயக்கங்கள் எல்லாம் இந்த மதம் மாற்றும் சக்திகளிற்கு புரோக்கர்களாக செயல்படுகின்றார்களோ. எனக்கு பின் லேடன், தாவூத் இப்ராஹிம், அப்புறம் இப்போ ரொம்ப சின்ன குடும்பமாக 80 பேர் கொண்ட கூட்டு குடும்பமாக மௌலானா மசூத் அசார் போன்றவங்கெல்லாம் இல்லைங்க இந்திய இராணுவம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பயலெல்லாம் நம்புவாங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனையில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். திமுக ஒரு வாய்மொழி உத்தரவாக ஒன்று சொல்லியிருக்கிறதாக செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கு. என்னென்னா, உங்கள் தொகுதியில் அழைப்பே கொடுக்கலன்னா கூட, அதாவது அழையா விருந்தாளி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி உங்களை கூப்பிடலன்னா கூட எங்கேயாவது பந்தக்கால் நட்டிருந்தா, அந்த வாழைமரம் கட்டியிருந்தா அந்த வீட்டுக்கு போயிடுங்க. திறந்த வீட்டில் இல்லை, அதை நீங்கள் அப்படி சொல்லலாம். பட்டு அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒரு வாழை மரம் கட்டியிருந்தால் அந்த வீட்டுக்கு போயிடுங்க. சடங்கு, பெண்ணு வயசுக்கு வந்திருந்தா கூட அந்த ஃபங்க்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு சின்னதாக ஆக்சிடெண்ட் அவனுக்கு ஆயிருந்தது, அந்த வீட்டில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி கொடுக்கறது மாதிரி செய்கிறாங்க. இது என்ன தேர்தல் காலத்திலே ஒரு புது உக்தியா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த செய்தியை நீங்களும் பார்த்துருப்பீங்க, என்ன நினைக்கிறீங்க? அதாவது மக்கள் நலனில் அக்கறை கொள்ளுங்கள், போய் மக்களை பார்த்து மக்களை கவர முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு இதான். இது ரெகுலராக எல்லா அரசியல் கட்சி செய்ய வேண்டியது, செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். ஆனால் திமுகவுக்கு மட்டும் ஏன் திடீர்னு இந்த ஒரு பயம் வந்திருக்குன்னா, இந்த மரண பயம்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் இளம் சிங்கம் அண்ணாமலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் தலைமைப்பிடத்திற்கு ஒருங்கிணைப்பு வேலைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அடிமனதில் ஒரு அச்சம் வந்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஓராண்டில் 100 ஆண்டு சாதனை அப்படின்னா, இந்த 4 ஆண்டில் நாண்டுகிட்டு சாக வேண்டிய வேதனைங்கிற லெவலில் தான் இவங்களுடைய ஆட்சியுடைய அலங்கோலம் அள்ளித்தளித்த கோலமாக தான் இவங்களுடைய ஆட்சியுடைய நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் பாலியல் அத்துமீறல், சிறுமிகிட்ட பாலியல் அத்துமீறல், பள்ளிக்கூடத்தில் ஏதோ வாத்தியாரை அடிக்கிறது, அப்புறம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே அருவாள் எடுத்துகிட்டு போய் இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட்டை வெட்டுறது, அப்புறம் சரக்கு அடிக்கிறதுக்காக அப்பனை போட்டு தள்ளுறது, தெரிஞ்ச திருட்டு, நகை செயின் பறிப்பு, இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனை மேலே ஒயின் ஷாப்பில் ஆங்காங்கு அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய சம்பவத்தை நீங்கள் பொதுமைப்படுத்துறீங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கொண்டு வரீங்க. அது உங்களுடைய எதிர்கட்சிகளுடைய ஒரு பிரச்சாரம் அப்படின்னு தான் முதல்வரும் சொல்லிட்டு இல்லை. அப்படி ஒருவேளை முதல்வர் அந்த மாதிரி சொன்னார்னா அவர் சொன்ன பதிலே நம்ம சொல்லுவோம். எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவையலா செய்யும் அப்படின்னார்ல. இப்போ நாங்கள் மட்டும் என்ன அவையலா செய்யணும், அரசியல் தான் செய்வோம். இன்ஃபேக்ட் இன்னும் வேகமாக செய்யணும்னு தான் ஆசைப்படுறோம். இந்த பத்திரிகை செய்தி வரட்டோங்கிறது தான் நானும் காத்திருந்தேன். ஏன்னா
உங்களுக்கு தெரியும், நான் டெல்டா கடைமடை பகுதியை சேர்ந்தது. எங்கள் பக்கத்து ஊருக்காரரு வாயை திறந்தாலே வெந்நீராக கொப்பளிக்கும் அண்ணன் பன்னீர். அவர் என்ன பண்ணார், போன மாதம் ஒரு நம்பகமான தகவல் மட்டுமல்லாது யார் யாரெல்லாம் பணம் பெற்றுக்கொண்டாங்களோ அவங்கள்ட்டே கூட நான் கிளை செயலாளர், அந்த கட்சியில் பிரதிநிதியாக இருக்கிறவங்க, அந்த கட்சியில் தீவிரமாக இயங்குறவங்க, அவங்கள்ட்ட இந்த தகவலை ஒரு நண்பர் சொன்னார். என்னோட பொறுப்பில் இருந்தவர் இப்போ எங்கள் பக்கத்து ஊரில் செட்டில் ஆகியிருக்காரு. அவர் தான் முதல்ல இந்த க்ளூவை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பல பேர்கிட்ட பேசும்போது, மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கட்டும், இல்லை சிதம்பரம் இந்த காட்டம்னாருடைய பகுதியில் பேசும்போது அவர் சொன்ன விஷயந்தான். இங்கே பாடுறா எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்கன்னு. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு செக் பண்ணும்போது அன்அஃபிஷியலாக, அதுவும் எப்படின்னா தலைமையிலேருந்து பணம் போல் கீழே வந்து குடிமராமத்து செய்கிறதுக்காக பிடபிள்யூடியில் விட்டுருப்பாங்க, இல்லை ரோடு பேட்ச் ஒர்க்கு, இல்லை இந்த கட்டடம் கட்டுற வேலை, இந்த மாதிரி வேலைகளுக்கு வரக்கூடிய கான்ட்ராக்டர்கிட்ட அவங்களுக்கு என்னென்னா, நீ இந்த கமிஷனை வந்து அங்கே கட்சிக்காரன்ட்டு கொடுத்துரு, அவன் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவான் அப்படின்னு. இது கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொரு தகவல் நான் கேள்விப்பட்டதுன்னா, அதை ஊர்ஜிதப்படுத்தணும். ஏதாவது பத்திரிகைகள் ப்ரோஆக்டிவாக, தொலைக்காட்சிகள் ப்ரோஆக்டிவாக இருந்தால் பரவாயில்ல. இது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இது என்ன அவங்கெல்லாம் பாவம், அவன் மட்டும் சொரணையோடு இருந்தான்னா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை உங்களுடைய பார்வையை நான் புரிஞ்சிக்க முடியுது. ஜமாத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும், இஸ்லாமியர்கள் குழுவாகத்தான் வசிக்கின்றார்கள். அதனால் இந்த ஊரில் இத்தனை வீடு இருக்குது, இவ்வளோ தலைக்கட்டு இருக்குது. ஓட்டு அதை சீமான் சொன்னது தான் 6வது கடமை அவங்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுறதுன்னு. ஓட்டிங் மிஷின் தான் அவங்களுக்கு, அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக. இந்த ஜமாத்தில் வந்து எவ்வளோ ஓட்டிங் மிஷின் இருக்குது அப்படின்னு பார்த்து, அதுக்கு 1000 ரூபா மைனிக்கு ஒரு 1000 வீடுனா 1000 ரூபா, 250 வீடுனா 250 × 1000 கணக்கு பண்ணி வீடு கொடுத்துருக்காங்க. ஜமாத்தில் கொடுத்துருக்காங்க. ஜமாத்திலேருந்து கீழே போயிடுச்சான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. பார்க்குற இஸ்லாமியர்கள், வெள்ளிக்கிழமை வெறியர்கள் யாராவது வந்து கமெண்ட்டில் சொல்ல மாட்டாங்களா என்ன? நம்ம பரம்பரையே தோண்டி திட்டுறவங்க குறைஞ்சபட்சம் எனக்கு பணம் வரலடா, ஓ மூலமாவது வந்து தொலையிட்டண்டா அப்படின்னாவது எழுதுறானான்னு பார்ப்போம் நம்ம. அதனால் இது வந்து கிட்டத்தட்ட ஊர்ஜிதமான விஷயம். இது பரவலாக பேசப்பட்டது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரிக்காய் முத்தினா கருத்தருக்கு வராமல் போயிடுமா அப்படிங்கிற லெவலில் இந்த செய்தி உண்மை என்றுதான் பலராலும் பேசப்படுகின்றது. நான் பலரிடம் பேசியதிலிருந்தும் பெற்ற தகவலும் இதே தான். ஒரே ஒரு தகவல், ஜமாத்திற்கு கொடுத்த பணம் மட்டும்தான். எப்படி, எவ்வளவு, இல்லை ஜமாத்தில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கிறவங்களே அதை அமுக்கிட்டாங்களா அப்படிங்கிறதான் பேசு பொருளாக இருக்குது. காலப்போக்கில் அதுவும் தெரியும் நமக்கு. மோடி அரசுடைய முத்தலாக்குக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சட்ட சீர்திருத்தம் அப்படிங்கிறது வக்ஃபு சட்ட திருத்தம் தான். அதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள்னு செக்குலர் பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இருந்தாலும் பாராளுமன்றத்தில் அது சட்டமாக நிறைவேறிவிட்டது, கெசட்லேயும் வந்துருச்சு. ஆனால் இதை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதே கேரளா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தது தமிழ்நாடும் அதை நோக்கி போகிறதா அப்படின்னு நமக்கு தெரியல. பட்டா இல்லாத சொத்துக்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப வந்து இது வக்ஃபு சட்டம்தான், வக்ஃபுக்கான நிலம்தான் அப்படின்லாம் நீங்கள் அதுக்காக தடை எல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி பத்திரப்பதிவுலேருந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழர்களுக்கு புரியும்படியாக நீங்கள் சொல்லணும். என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னா தமிழனுக்கு உடனே புரியும். நீங்கள் தடையில்லா சான்றிதழ்னா என்னங்க இது, என்னமோ சொல்கிறாருங்களே, வேற்றுமொழியில் சொல்கிறாருன்னா அவனுக்கு தயக்கம் வரும். ஏன்னா அந்த திராவிட ஆட்சியோட சாதனை அதுவும் இல்லை. இது வரவேற்கத்தக்கது. ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன கரெக்ஷன். இதை கேரளா தான் முதல்ல அமல்படுத்திச்சின்னு சொன்னீங்கல்ல. இந்த சட்டம் வருவதற்கு முன்பாகவே, இந்த சட்டத்தின் முன்வடிவம் வருவதற்கு முன்பாகவே இதை அமுல்படுத்தியவர் திருச்சி மாவட்ட கலெக்டர். எப்படின்னா, திருச்செந்துறையில் இந்த பிரச்சனை வந்து அல்லூர் பிரகாஷ் இந்த விஷயத்தை திருச்செந்துறையில் ஒருத்தர் ஒரு பத்திரத்தை பதிவு பண்ண போனவருக்கு அல்லூர் பிரகாஷுக்கு அவர் வந்து பதிவு பண்ண முடியாது, நீ போய் இதில் என்ஓசி வாங்கிட்டு வா, ஜமாத்திலையா இதில் வக்ஃப் போர்டில் நோட்டீஸ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னவொடனே, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நான் எங்கேயா போவேன், நான் அலைஞ்சி வாங்குறதுக்குள்ளே என் உயிர் போயிடுவியா அப்படின்னு ஒரு ஆள் புலம்புவோம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் அல்லூர் பிரகாஷுக்கு போய் அல்லூர் பிரகாஷ் ராஜாண்ணனை கூப்பிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் தான் இதோட வீரியமே வெளியில் தெரிஞ்சுது. அதனால தான் பாராளுமன்றத்தில் கிரண் ரிஜிஜு உட்பட இதை கோட் பண்ணி பேசுகிற அளவுக்கு இருந்தது. அப்போ இந்த விஷயம் திருச்செந்துறையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமே இந்துக்கள் அனைவரும் பொங்கி எழவும். அந்த கலெக்டர் என்ன பண்ணிட்டாரு, தேவையில்லை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னு அப்போவே அவர் என்ஓசி கொடுத்தாரு. அதோட
நீட்சியாக தான் இந்த சட்டம் உருவாகிறதுக்கு அந்த திருச்சி கலெக்டரும் ஒரு காரணமாக ஒன் ஆஃப் த ரீசனாக நம்ம அதில் கொண்டு வர முடியும். இது ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்க வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் சொல்லும் போதிலே ஒரு விஷயத்தை மற்ற கட்சிகள்லாம் வசதியாக மறந்து முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே அவருடைய தொகுதியாக இருந்தது ராஜா பெரம்பூரில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் போய் முற்றுகையிட்டாங்க மாவட்ட கலெக்டர். எதுக்குன்னா நாங்கள் துபாயிலையும் சவுதியிலையும் சம்பாதிச்சு வந்ததெல்லாம் இங்கே நாங்கள் போய் வக்போர்டு சொத்துன்னு எங்களை போட்டு ஆளை கட்டி நிழல் எழுக்கிறான், என்னையா அது அப்படின்னு சொல்லி பொங்கி எழுந்தாங்க. அதை பற்றி அவங்களுக்கு கணக்கு கிடையாதுங்க. பேப்பர் நியூஸ், அதாவது கீழே எவன் செத்தா என்ன, எவன் கஷ்டப்பட்டா என்ன, இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஏறி நின்றுட்டு கிளைம் பண்ணுறது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் திராவிட மாடலுடைய வேலையை. நல்ல வேலையாக இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால இதில் ரொம்ப முக்கியமானது, முன்னாடி இந்த கண்ணுக்கெட்டிய தூரம் வரை உனக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சினிமாவில் பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு மைனர் சொல்லுவார். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இது வக்போர்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி எல்லார் உயிரையும் வாங்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு 100 சென்ட் இடம் இருக்குது, அதில் ஒரு 4 சென்ட்டை மட்டும் வக்போர்டுக்கு எழுதி வச்சிடுறாங்க. அது தனி பட்டாவா கூட்டு பட்டாலேருந்து தனியாக பிரித்தா கூட மீதி 96 சென்ட்டுக்கும் நீங்கள் வக்போர்டில் போய் என்ஓசி வாங்கணும்னு இருந்தது. இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக இதெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. ஏழை எளியவர்களுக்கு முன்னாடி அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, நீங்கள் போய் அப்பீலுக்கு போய் அந்த போர்டு முன்னாடி அப்பீல் ஆகணும். அந்த போர்டு என்னைக்கு கூடுறான்னு அவனுக்கும் தெரியாது. அது அவன் முடியாது. நீங்க கோர்ட்டுக்கும் போக முடியாது. கோர்ட்டு நீ சீக்கிரம் விசாரின்னு அவனை சொல்ல முடியாது. அவன் என்னைக்கு விசாரிச்சு இவன் என்னைக்கு அவன் சொத்தை இது பண்ணி என்ன அந்த எண்ணத்தை கண்ணையா ஜோக்கு தான் கடைசியில் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நம்மளை போட்டு மனுஷனுக்கு உயிரை வாங்குற அளவுக்கு இருந்ததை இப்போ நல்ல வேளையாக என்ஓசி வேண்டாம் என்று சொன்னது வரவேற்கத்தக்கது. இதன் மூலமாக ஏழை எளிய மக்களின் விளிம்பு நிலை மக்களின் அவன் 1 சென்ட் 1/2 சென்ட் இடம் வச்சிருப்பான் பாருங்க, அவனுடைய சொத்துக்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது. ஏழை இஸ்லாமியர்களுடைய எல்லாருக்கும் தான். இதில் என்ன பணக்கார ஏழை இந்து என்ன ஏழை இஸ்லாமியன் என்ன, அனைத்து ஏழைகளுக்குமே இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சமீப காலமாகவே கோயில் திருவிழாக்களில் ஜாதி மோதல்களை தூண்டக்கூடிய பல சம்பவங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இதை ஒட்டி இந்த மேல்பாதி பார்த்தோம், அதை பூட்டு போட்டே வச்சதுக்கு அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு, புதுக்கோட்டைன்னு உங்களுக்கு வேறு ஒரு சில விஷயங்களும் ஞாபகம் வரும். இந்த வடகாடில் பட்டியல் சமூகத்தினர் அவங்களுக்கு தீர்ப்பே வாங்கிட்டாங்க, அவங்க தேர் வடம் பிடிக்கிறதுக்கான உரிமையை வாங்கிட்டாங்க, ஆனால் மாற்று சாதியினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே இந்த மோதலுக்கு காரணமாக திருமாவளவன் பேச்சும் இருந்தது. பொய்யான விஷயங்களை அவர் பேசியதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் மீது புகார் கொடுத்திருப்பதாக தெரிகிறது. அந்த கலவரத்திற்கு ஈடுபட்டதாக விசிகாவினர் ஒரு சிலரையும் கைது பண்ணியிருக்கிற அந்த சம்பவத்தையும் பார்க்குறோம். இன்னொன்று மீடியாக்களில் மாற்று ஜாதி அவர் நாம் தமிழர் கட்சியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அவங்களும் பரப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பார்க்குறோம். இதை வைத்து இனிமேல் திருவிழாக்களையே நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தை, திராவிடர் கழகம், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் போன்ற இயக்கங்கள் எல்லாம் இந்த மதம் மாற்றும் சக்திகளிற்கு புரோக்கர்களாக செயல்படுகின்றார்களோ, பிஆர்ஓக்களாக செயல்படுகின்றார்களோ என்று ஒரு அச்சம் எனக்கு தான் இருக்குதுன்னு நினச்சேன். சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது என்னங்க இந்த பாவி பயலோ இப்படியெல்லாம் பண்ணுறானுங்க, நம்ம ஒரு திருவிழா நடத்த முடியலைங்க, நாம் கோவிலுக்கு ஒரு பந்தக்கால் நம்ம கோலினோன்னாக்க உடனே இவங்க முட்டுக்கட்டை போடுறாங்க, எல்லா விதத்துலேயும் இவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. இது முன்னாடி இவங்க இஸ்லாமிய இதுக்கு தான் கைக்கூலியாக இருக்காங்கன்னு வாடகை வாயர்கள்னு இங்கேயே நம்ம பல தடவை இவர் ஓலா யூபர் வாயர்னு நம்ம இவரை சொல்லி விமர்சித்து பேசியிருக்கோம். ஆனால் இப்போ இவர் கிறிஸ்துவத்துக்கும் இவர் புரோக்கராக செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை தான் இவருடைய செயல்பாடுகள். ஏன்னா ஒன் கேன் ஜட்ஜ் எ பர்சன் வித் இஸ் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ். இப்போ திருமாவளவன் அப்படின்னா அவர் புத்தருக்கு போன்ற அமைதியானவர், மகாத்மா காந்தியின் கொள்கைகளை அவர் நெஞ்சில் சுமந்தபடியே வாழக்கூடியவர், அம்பேத்கர் போன்று சிந்தித்து பேதங்களை களைவதற்காகவே வாழ்பவர். இப்படிலாம் யாராவது சொன்னான்னா அவனை உடனே கையோடு பிடிச்சிட்டு போய் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது தான் முறையாக இருக்கும். ஆனால் இவருடைய செயல்பாடுகள்லாம் நீங்கள் பாருங்கள். டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு என்னால் தென் தமிழகத்திலே கலவரத்தை தூண்ட முடியும் அப்படின்னு பேசின நபர் இந்த நபர். அதே போன்று
மாற்று சமூகத்தினுடைய இதை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினாருங்கிறது அதுவும் தெரியும். சரக்கு மிடுக்கு பேசினது ஊரறிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் இந்து பெண்களெல்லாம் வேசிகள்ங்கிற அளவில் அருவருக்கத்தக்க வகையில். ஆனால் இவர் தான் பெண்ணிய காவலர், பித்தளை காவலர், ஈய காவலர் கூட கிடையாது இவர் பெண்ணிய காவலர் அப்படின்னு இவருக்கு இவரே பட்டம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிப்பார். நல்ல வேலையாக யாரோ சொரணை உள்ளவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இவர் இவ்வளோ வீராவேசமாக பேசுகிறவர். பட்டியலின மக்களுக்கு பிரச்சனை என்றால் கண்டிப்பாக அவங்க பட்டியலின மக்களுக்கு துணை நிற்க வேண்டியது இந்து சமுதாயத்தின் கடமை. தீண்டாமை ஒரு பாவம் இல்லை என்றால் எதுவுமே பாவம் இல்லை அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க, குருஜி கோல்வல்கர், ராமகோபாலன் ஐயா எல்லாருமே பல பேரும் இதை தொடர்ந்து பிரச்சாரத்தை தீண்டாமைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிக்கத்தக்கது. நாமளும் பட்டியலின சகோதரர்கள் கூட நின்று அதுக்காக போராட வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் திருமாவளவன் போன்ற வியாபாரிகள், திருமாவளவன் போன்று காட்டி கொடுப்பவர்கள், நான் ஏன் காட்டி கொடுப்பவர்னு கடுமையான வார்த்தையை சொல்கிறேன்னா, இவர் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்ன வேங்கை வயலுக்கு இவருடைய அடையாள ஆர்ப்பாட்டம் தோழமை சுட்டுதலா எனக்கு நோ அப்படின்னு காதல் நோ அப்படின்னு இதாச்சு. அதோட அவர் நிறுத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் இதே வேற ஆட்சியா இருந்ததுன்னா ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்குதா, அதெல்லாம் விசாரணை சரியாக தான் நடந்துகிட்டு இருக்குன்னாரு. இவருக்கு இப்போ அந்த விசாரணை காவல்துறையினர் ஒரு சார்பாக செயல்படுகிறார். காவல்துறை யாரு? வானத்துல என்ன இறங்கி வந்துருச்சு, ஸ்டாலின் தானே இருக்கு. ஸ்டாலின் சரியாக செயல்படவில்லைன்னு சொல்லக்கூடிய தைரியம், தெம்பு, திராணி திருமாவளவன் இருக்கா? திருமாவளவன் ஒரு வாடகை வாயர் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். பயங்கரவாதிகள் பஹல்காமில் தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு பதிலடியாக இந்திய இராணுவம் ஆப்ரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்ட பயங்கரவாத முகாம்களை அழித்து ஒழிச்சாங்க. ஆனால் இந்த பஹல்காம் அப்படிங்கிற தாக்குதலே மோடி தன்னுடைய அரசியலுக்காக நடத்தினார். அதாவது அவரே நடத்த சொன்னது போல் பல பிரச்சாரங்கள் அங்கே தமிழகத்துலேயும் சிலர் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா பீகார் எலெக்ஷனுக்காக அவர் பண்ணுறாரு அப்படின்னு. இதே போன்ற கருத்தரங்கத்தை கேரளா யூனிவர்சிட்டியில் தமிழ்துறை, அப்போவே தெரியும் இதுக்கெல்லாம் யாரெல்லாம் இதுக்கு பின்னால் இருப்பாங்கன்னா, அந்த தமிழ் துறையில் ஒரு கருத்தரங்கம் நடத்தலான்னு இருந்திருக்காங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட வைஸ் சான்சலர் அவர் டாக்டர் மோகன் குன்னுமல் அப்படிங்கிறவர், அவர் வீடியோ பதிவாகவே அவர் போட்டிருக்காரு. எப்படிப்பட்ட தேச துரோகிகளாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதை அனுமதிக்க முடியாதுன்னு அதை கேன்சல் பண்ணிட்டேன். என்னுடைய கன்சர்ன் என்னென்னா, ஒரு பிரதமரை குறித்து அவதூறாக ஒரு யூனிவர்சிட்டியில் இவங்க பண்ணுறாங்க. ஒன்று, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை நமது இராணுவம் பார்த்துக்கும். இப்போ உள்நாட்டிலே இருக்கக்கூடிய இவர்களை நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட விசாரணை அமைப்பு என்ஐஏ போன்றவர்கள் இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னே சொல்லியிருக்காரு. வீடியோ பதிவாகவே போட்டிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நான் அவரோட கருத்தோடு முழுமையாக உடன்படுகிறேன். அந்நிய சக்திகளை நம்ம இராணுவம் பார்த்துக்கும். ஆனால் உடன் இருந்தே கொல்லும். இங்கே திங்கிறான், இங்கே புள்ள பெற்றுக்கிறான், இங்கேயே எல்லா விதமான சலுகையும் அனுபவிக்கிறான், இங்கேயே டாய்லெட் போகிறான், எல்லா வசதிகளும் அனுபவிக்கிறான். இங்கே புள்ள பெற்றுக்கிறான் நிறையா. பாகிஸ்தான்காரனுக்கு இங்கே புள்ள பெற்றுக்கிற அதுக்கு தான் ஒரு கிட்டத்தட்ட 90,000 பாகிஸ்தான் இது திருமணம் ஆகி நவீன நாடு பிடிக்கும் யுக்தியாதாய். நல்ல வேலையா இந்த இதையும் சேர்த்து பதிவு செஞ்சிடணும். தருமபுரி மாவட்ட பிஜேபி தலைவர் போய் இவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கலெக்டர்கிட்ட. அதனால் அந்த கலெக்டர் உண்மையிலேயே ஒரு தேசபக்தி உடையவர். அந்த கலெக்டர் உடனே அந்த மனுவை பரவாயில்ல அப்படியாவது நல்லது நடக்கட்டும், நல்ல கலகம் இருந்தால் தான் நியாயம் இருக்கும். அந்த கலெக்டர் உடனே எஸ்பிக்கு ஃபார்வேர்ட் பண்ணி பிஜேபி மாவட்ட தலைவர் சரவணன் எனக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷி மற்றும் பாகிஸ்தானியர்களை கண்டுபிடித்து அப்புறப்படுத்த வேண்டும்னு கொடுத்துருக்காரு. இதன் மீது நடவடிக்கை எடுத்து எனக்கு அப்டேட் செய்யுங்கன்னு சொல்லி எ காப்பி ஹாஸ் பீன் மார்க்டு டு பிஜேபி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட். இது உண்மையில் மிகப்பெரிய இந்த செயல் தமிழ்நாடு முழுவதும் அல்ல, நாடு முழுவதும் செய்ய வேண்டிய விஷயம். அந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் நிறைஞ்சிருக்காங்க, அந்நிய சக்திகள் நிறைஞ்சிருக்காங்க. அந்நிய சக்திகளுக்கு துணை போகிற அவங்க ட்ராவல்ஸ் நடத்துகிறாங்களா என்னன்னு தெரில, அவங்க ஆம்னி பஸ்ஸுங்கிறாங்களே, அவங்களுக்கு வேற ஒரு பேர் இருக்குது. அது நானும் கேட்குறேன், நீங்கள் யாருமே சொல்ல மாட்டீங்க. வடிவேலு மாதிரி நானும்
அதுக்கு நீ அதுக்கு சரிப்பட மாட்டேங்கிற கதையா, என்னன்னே சொல்ல மாட்டீங்களே அப்படிங்கிற கதையா. அந்த ஆம்னி பஸ்ஸை பற்றி என்னன்னே யாரும் சொல்ல மாட்டீங்க. சரி, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு தெரிய வரும்னு வச்சுக்கங்க, யாராவது ஒருத்தன் போனால் போகுதுன்னு என்னை கூப்பிட்டு சொல்லாமையா பட போகிறாங்க. அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த ஆம்னி பஸ்ஸுங்கிறாங்க, அது என்ன தெரில. அந்த வாடகை வாயர், ஓலா யூபர் வாயர் திருமாவளவன் இருக்காரு, அவர் கட்சியில் சேர்ந்தவரே ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில் ஒருத்தர் இதில் அது என்ன ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை. ஒருவேளை திருமாவளவன் போன செய்தியில் நம்ம காவல்துறை கண்டிச்சிருக்காரு, இதை மனசில் வச்சு தான் கண்டிச்சிட்டாரோ, அது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏதோ ஒன்று தமிழக காவல்துறை இப்போயாவது ஒத்தனையாவது கைது செஞ்சுருக்கேன். இதில் நம்ம எல் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள். அவரும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இருந்து இந்த மாதிரி இதில் தான் சோஷியல் மீடியாவில் வரதெல்லாமே கவர் பண்ணி அவரும் கொஞ்சம் இது பண்ணுறதுனால நம்ம எல் முருகன் அவர்களையே நான் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுறேன். கரெக்டாக எதிரிகளை அடையாளம் கண்டு இது பண்ண கொடுக்குற நாம் என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறார். நாம் இன்புட்ஸ் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அவருக்கு. இந்த மாதிரி இப்போ திருமாவளவன் ஆம்னி பஸ்ஸு, அந்த திருமாவளவன் கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர், 120 பேர் கவிஞர் எழுத்தாளர். அதில் வந்து என் ஊர் ஓமாம்புலியூர், ஓமாம்புலியூர் என் ஊர், ஊர் ஊர் ஓமாம்புலியூர், இது மாற்றி மடக்கி எழுதினா கவிதையாம். அப்போ கவிஞர் ஜெயராமன் இனிமேல் நான் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி எவனே ஊர் பேர் தெரியாதவன் 120 பேர் இருக்கான். அதில் அந்த 120 பேர் கையெழுத்து எனக்கு இந்த 120 பேர்லேயே என்னையே இதில் எனக்கு உண்மையிலேயே ஏதோ இந்த பவா செல்லதுரை பேர்லாம் கொஞ்சம் மரியாதை இருந்தது. சரி, கம்யூனிஸ்டாக இருந்தால் என்ன, ஏதோ இந்த கம்யூனிஸ்ட் பைத்தியம் அவருக்கு இருந்திருக்கும். யோகி ராம் சரத்குமாரோடலாம் இருந்திருக்காரு, பாலகுமாரனுக்கு நண்பனாக இருந்திருக்காரு, கொஞ்சமாவது அவருக்கு கொஞ்சம் வேல்யூஸ் இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் மரியாதையெல்லாம் போக்கி கொண்டு அந்த ஆள் முதல் கொண்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. 120 பேரையும் என்னையே கண் வச்சு விசாரிச்சாதான் சரியா இருக்குங்கிறது இருக்கு. டீஎஸ்கலேட் பண்ணணும்னு அவங்க தான் கேட்குறாங்க. மனித நேயத்தை பற்றி தானே அவங்க பேசுறாங்க. போங்கடா, அந்த 26 ஃபேமிலியை சுட்டவனை நேராக கண்டுபிடிங்க. போய் அந்த சிவாஜி கணேசன் படம் ஒன்று வரும், அவர் லாரி டிரைவராக இருந்தோ ஏதோ இருந்தோ ஒருத்தனை கொண்டுடுவார், எதேச்சும் ஆக்சிடெண்ட்டில் செத்துப்பிடுவான். அந்த வீட்டில் போய் கடைசியில் அவர் வந்து தன் வாழ்நாளை அந்த வீட்டுக்கு சேவகம் செஞ்சு கழிப்பார். இவங்க என்ன பண்ண, அந்த தீவிரவாதியெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து 26 வீட்லேயும் விட்டு, உன்னுடைய வேலையே இனிமே நீ உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த குடும்பத்துக்கு தொண்டு ஊழியம் செய்ய வேண்டியது உன் கடமைன்னு 120 பேரும் செய்யலாமே. நல்ல இதை தான் சொல்ல வந்தீங்களா? நான் என்ன நினச்சேன், அந்த தீவிரவாதிகள்கிட்ட போய் நீங்களும் ஜிப்பை வந்து காட்டுங்கடான்னு நீங்கள் அவங்கள சொல்லிட்டீங்களா நினச்சேன். இல்லை, அதை கூட பண்ணலாம். நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. நான் சில பேரால் முடியாதுன்னு வச்சுங்க, லேட்டஸ்ட் அது எனக்கு வேணாம், நம்ம போவோம் வாங்க. அதில் இந்த 120 பயலுக மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் மறைமுகமாக, நேரடியாக, குதர்க்கமாக, கொடூரமாக, அதாவது இவங்களுடைய எல்லை மீறிய செயல்கள், மோடியை விமர்சிக்கிறவங்கிற பேரில் மல்லாக்கா படுத்திட்டு எச்ச உமீரத்தனமாக இங்கே தின்னுட்டு இங்கே டாய்லெட் போயிட்டு இந்த நாதாரிகள், இந்த படுபாவிகள், இவங்களெல்லாம் என்ன வார்த்தையில் வேணாலும் திட்டலாம், நம்ம அர்ச்சிக்கலாம். ஒன்று, நீ என்ன கையால் ஆகாதத்தனமாக பேசுகிறீன்னா, நான் இதெல்லாம் தொகுத்து மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் முருகன்ஜிட்ட ஒரு 1 or 2 days கொடுக்க போகிறேன். உறுதியாக அவரும் நடவடிக்கை எடுப்பார். இதில் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை தொகுத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் யார் யாரெல்லாம் முடிஞ்சதுன்னா என்னுடைய சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறவங்க பார்க்குறவங்க எனக்கு தயவு செஞ்சு எனக்கும் அனுப்புங்க. ஒரு நாள் 2 நாளில் இதை நம்ம யாரெல்லாம் செய்கிறாங்களோ கண்டிப்பாக நம்ம அதை செய்யணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஹேண்டில் எடுத்து வச்சுருக்கேன். ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து. தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு அடுத்த காஷ்மீர் ஆகிடுமோங்கிற ஒரு அச்சத்தை இந்த பகல்காம் இது மூலமாக நம்மளால் இதோட வெலாசிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் நம்மளுக்கு இது வரைக்கும் முன்னாடி தெரியாமல் இருந்தது, இந்த கிராவிட்டி தெரியாமல் இருந்தது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருந்தோ கிளம்பி வரான். இந்த மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே கிராமங்களில் பார்த்தீனியம் செடி முளைக்கும் பாருங்கள். இந்த பார்த்தீனியம் செடிக்கு ஈக்குவலாக, காட்டுக்கருவிக்கு ஈக்குவலாக இங்கே வந்து இந்த பாரத நாட்டின் மீது வெறுப்பை உமிழும், அதுவும் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வாழக்கூடிய பயல்கள்லாம் ஒரு அடாத செயல்களை செய்கிறாங்க. ஹைதராபாத்தில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜயநகரா, கர்நாடகாலையும் ஒரு டாக்டர் 4th இயர் டாக்டர், அவங்க கர்நாடகாவில் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு ஊர்வலம் பேரணியெல்லாம் போய் சால்டார்த்தியை தெரிவிக்கக்கூடிய, தேசபக்தி மிகுந்து காணப்படக்கூடிய, இப்போ இந்த தடவை அவரை நம்ம தத்தின்னு சொல்ல வேணாம், நம்ம தமிழக முதல்வர், மரியாதைக்குரிய முதல்வர், தேசபக்தியுடன் செயல்படக்கூடிய முதல்வர், கண்டிப்பாக நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு அதை அவங்களுடைய
அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சிட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஆப்ரேஷன் சிந்தூர் 1, 2 அப்படின்னு போயிட்டுருக்கு. இப்போது வரை நாங்கள் அது முழுசாக முடிக்கலை. ஏன்னா அதற்கான ஒரு டார்கெட் ஒன்று இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் தொடர்ச்சியாக நம்மளை சீண்டிட்டு தான் இருக்க போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்லியிருக்காங்களான்னு தெரில. முப்படை சார்ந்த அதிகாரிகள், குறிப்பாக இந்த ஆப்ரேஷனை நடத்தக்கூடிய அந்த அதிகாரிகள் வந்து ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நேற்று கொடுத்தது மிகப்பெரிய அளவில் வைரலானது. காரணம், அவங்க கொடுத்த அவ்வளவு அத்தன்டிசிட்டி. நாங்கள் என்ன முடிவு பண்ணோம், எங்கே டார்கெட்டை அடிக்கணும்னு நினச்சோம், எல்லாத்தையும் நாங்கள் அடித்து முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது பல பொய் செய்திகளுக்கு, கட்டுக்கதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. நீங்களும் அவங்களுடைய ப்ரெஸ் ப்ரீஃபை பார்த்துருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த 3 இராணுவ தளபதிகளும் யார்? மோடிக்கு கீழே இருக்கிறவங்க. அதனால் அவங்களும் சங்கிகளாக தான் இருப்பாங்க. அப்போ யாரா சொன்னால் நம்புவ? எனக்கு பின் லேடன், தாவூத் இப்ராஹிம், அப்புறம் இப்போ தான் ரொம்ப சின்ன குடும்பமாக 80 பேர் கொண்ட கூட்டு குடும்பமாக மௌலானா மசூத் அசார் போன்றவங்கெல்லாம் வந்து இல்லைங்க இந்திய இராணுவம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பயல்கள்லாம் நம்புவாங்க. இவங்களுடைய சிந்தனையே எவ்வளோ வக்கரமாகிடுச்சுன்னா, நான் ஃபேஸ்புக் பதிவுகளில் போய் கமெண்ட்டில் நீங்கள் பாருங்கள். அதுவும் குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட அவங்க வீடியோ மேலே ஓடும், கீழே இருக்கக்கூடிய பின்னூட்டங்களை பாருங்கள், கமெண்ட்ஸில் பாருங்கள். அதில் பல பேர் வந்து நீங்கள் சில பேர்களை நீங்கள் பார்த்த உடனே நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு தோணும். அதில் போய் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இராணுவத்தையும் தேசத்தையும் மோடியும் வசைப்பாடுறாங்க. அதில் வந்து 50% மேலே இருக்கிறவங்க இலங்கையிலேருந்து எழுதக்கூடிய தமிழர்கள். ஏன் பிரபாகரன் வந்து ஒரு முடிவோடு செயல்பட்டார் அப்படிங்கிறத அதை வச்சு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எந்த அளவுக்கு பிரபாகரன் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக அந்த வரக்கூடிய காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேதக பிரபாகரன் அவர்கள், உண்மையிலேயே நான் முதல் தரையாக பிரபாகரனை வந்து நான் வணங்குறேன். அந்த அளவுக்கு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருக்கும். இலங்கையிலேருந்து மட்டும் கிடையாது, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறவங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பின்னூட்டங்கள் சிங்களவர்கள் போடுறாங்கங்கிறீங்களா, இல்லை யார் தமிழர்கள் போடுறாங்களா? அது யார்? இல்லை, சிங்களவனுக்கு தமிழ் தெரிஞ்சு எழுதுறாங்கன்னா பேர் பார்த்தா அது வந்து சந்தேகத்திற்குரிய பெயராக இருக்குது. அதில் சிலது பேர் ஃபேக் ஐடியில் வரான். நானே ராஜா அப்படிங்கிறவன நீங்கள் சிங்களவனா தமிழனா இஸ்லாமியனா அப்படின்னு நம்ம செக்ரிகேட் பண்ண முடியாது. வழிபடும் கடவுள் அப்படின்லாம் வச்சுருப்பான். இதில் வந்து ஒரே கடவுள், நம்ம அதெல்லாம் நம்மளால் செக்ரிகேட் பண்ண முடியாதுன்னு வச்சுங்க. அதில் பரமசிவனை கும்பிட்றவங்க கூட அகம் பிரம்மாஸ்மி ஏகம் சத் அப்படின்லாம் நம்மளே ஒரே கடவுளுங்கிறத நம்ம சொல்கிறோம். அதனால் ஒரே கடவுள் வந்து சைவனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி இருக்காததுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இவங்களுடைய உள்நோக்கம் பாருங்கள். அதாவது இந்த திமுக காரங்க கூட இதில் கொஞ்சம் லோ ப்ரொஃபைலில் இருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவன் இருக்கான் பாருங்கள். விடுதலை சிறுத்தை ஆதரவாளர்கள், கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள், சோஷியல் மீடியாவில் இந்த தேசத்திற்கு எதிராக வன்மத்தை எப்போதுமே நெஞ்சில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், இதை போன்று இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கொடூரமாக அதில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னடா இது, அந்த இந்த நிர்மலா சீதாராமன் இருக்கும்போது ஒரு இது வாங்கினாங்களே ஜெர்மன்லையா பிரான்ஸ்லையா, அந்த ரஃபேல் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இவன் வந்து தீபாவளி பட்டாசு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இவனுங்களே என்ன நினைக்கிறானுங்க, ரஃபேல் சுட்டு வீழ்த்தப்பட்டது. பாகிஸ்தானில் பூகம்பம் வந்து விட்டதா? என்ன பூகம்பம்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒசாமா பின் லேடன்லேருந்து எல்லா பயல்களும் பதுங்கு குழிக்குள்ளே அந்த குகைக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. இதில் உண்மையிலேயே நம்ம இராணுவத்தோட விஷயம் நம்மளுக்கு இது வந்ததுக்கப்புறம் தான் எப்படி அயோக்கியர்களை, தேச துரோகிகளை, இந்த தேசத்திற்கு எதிரான மனோநிலைகளை இருக்கிறவங்கள கண்டறிய முடியுதோ, நம்ம இராணுவத்தோட மேன்மையும் நம்ம இராணுவத்தோட உளவு பிரிவின் வெற்றியும் நம்மளால் கணிக்க முடியுது. குகைக்குள்ள எந்த மலையில், குறிப்பாக ஹிந்து குஷ் மலையில் தான் அதிகமாக இருக்காங்க, எந்த பகுதியில் எந்த தீவிரவாதி இருக்காங்கிற வரைக்கும் இவங்களுடைய ஒற்றர்கள், நமக்கான ஒற்றர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ பாகிஸ்தானில் ஜின்னா நகர்னு இருக்குன்னு வச்சுங்க. ஜின்னா நகர் 3வது தெருவில் 15வது வீட்டில் ஒரு தீவிரவாதி இருக்கான் அப்படின்னா 14வது வீடும் தாக்கப்படுறதில்ல, 16வது வீடும் தாக்கப்படுறதில்ல. கரெக்டாக 15வது வீடு மட்டும் அடிக்கிறாங்க. அந்த 15வது வீடு மட்டும் ஒட்டு மொத்தமாக அடித்து சிதறி விழுது. எந்த அளவுக்கு அதாவது அவன் பாருங்கள், வீடு ஷிஃப்ட் ஆகி போயிருந்துருக்கலாம்,
அப்டேட்டடாக இருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. ஆனால் இந்த நாசகார சக்திகள் இவங்க வந்து உடம்பை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு, வயிறை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு, மனசை நம்மளுடைய எதிரிக்கு வச்சிருக்கக்கூடிய இந்த துரோகிகள் இதெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் செய்கிறாங்கன்னா உண்மையிலேயே இவர்களையும் சேர்த்து களையெடுக்கப்பட வேண்டியது அவசியம். நம்ம இவர் சொன்னார் பாருங்க, போன செய்தியில் நம்ம கேரளா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அவர் சொன்ன மாதிரி என்ஐஏ இவர்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணும். என்ஐஏக்கு டெம்பரரியாக ஒரு 1000 பேரை தமிழ்நாட்டில் அப்பாயின்ட் பண்ணி கூட விசாரிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய அளவில் பார்த்தினியம் செடியும் களையும் முளைச்சிருக்கு. நல்ல வேளையாக நம்ம இராணுவ தளபதிகளே வந்து சொல்கிறதுனால பல பேருக்கு மனமாற்றம் ஏற்படும் என்று நம்புவோமாக. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக ஆழமாகவும் விரிவாகவும் நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்ட திரு ஜெயராமன் அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.